ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் துரந்தர் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்துடைய கதைக்களம் 1999 ஆரம்பிக்குது. அப்போ இருந்து இந்தியாவில் விமான கடத்தல், பார்லிமெண்ட் மேலே நடத்தப்பட்ட ஒரு அட்டாக்கு அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல் ஒரு கட்டத்தில் எல்லை மீறி போக இந்தியன் கவர்மெண்ட்டு ஆப்ரேஷன் துரந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷனை கையில் எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஏங்க அந்த தீவிரவாதிகள்னா பொழுது போகாமல் கை நிறைய காசை வச்சுக்கிட்டு இங்கே வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரைம் சிண்டிகேட் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கேங்ஸ் ஆகட்டும், இவங்க தான் பணத்திலிருந்து ஆயுதத்திலிருந்து எல்லாத்தையும் இந்த தீவிரவாதிகளுக்கு சப்ளை பண்ணுறது. அதனால் நம்மால் ஒருத்தனை அண்டர் கவரில் அங்கே அனுப்புகிறோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த மொத்த கூட்டத்தையும் வேறு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இவங்க ஒரு ஸ்பை ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகனை பாகிஸ்தானுக்கு அனுப்பியும் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் போன காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. 2019 உரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான படத்தை கொடுத்த இயக்குனரான ஆதித்ய தருடைய இன்னொரு படம் தான் இது. இப்போல்லாம் நேற்று தான் நான் சொன்னேன் மம்முக்காவுடைய அந்த படத்துடைய விமர்சனத்தில், இப்போல்லாம் நீங்கள் சாப்டர் வைஸாக கதையை போட்டாத்தான் அதான் ட்ரெண்டே. இப்போ அந்த மாதிரி இந்த படமே கூட பல சாப்டர்ஸாக பிரித்து தான் அந்த ஸ்டைலில் தான் நரேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ வெளியானது முதல் பாகம் தான். இதனுடைய அடுத்த பாகம், அதாவது பார்ட் 2, அது மார்ச் 19, 2026 வெளியாகும் அப்படிங்கிறத இவங்க என் கிரெடிட்லேயே தெளிவாக போட்டுட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சாலிடான ரைட்டிங்கு, சவுண்டான மேக்கிங், இது ரெண்டும் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்தியாவில் நடந்த ஒரு சில தீவிரவாத தாக்குதல்களுடைய ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ் இருக்கு இல்லையா, அதையே இவங்க இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள மிரட்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு பயம் வரத்தான் செய்யுது. அதுலேயும் இவங்க மும்பையில் தாஜ் அட்டாக் நடந்தது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆடியோ ஃபுட்டேஜஸை ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே நமக்கு தெரியல. அந்த மாதிரி உறைஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க தியேட்டரில் எல்லாரும் படம் பார்க்குறவங்க. அப்படி ஒரு சீக்வன்ஸ் அது. அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களும் உள்ள விடப்பட்டிருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் இருந்தும் ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வராத அளவுக்கு ஒரு கதாபாத்திரங்களும் ப்ராப்பராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ கதாபாத்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட விதம், அந்த கதாபாத்திரங்களுக்குள்ள ஒரு கட்டத்தில் அங்கங்கே எழக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், அந்த பிரச்சனைகளை எப்படியாவது தான் சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவன் அடுத்தவன் எப்படி கோர்த்து விட்டு பாலிடிக்ஸ் வேலை பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க போர்ட்ரே பண்ண விதமாகட்டும், ஒரு சீனையுமே ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங் அப்படிங்கிற லெவலில் அந்த சீனை அவங்க டீட்டெயிலிங் பண்ண விதமாகட்டும் அப்படின்னு சொல்லியும் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. மேக்கிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லையுமே இந்த டீம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். 1 நம்ம ரன்வீர் சிங், 2வது அக்ஷய் கண்ணா, 3வது சஞ்சய் தத், 4வது அர்ஜுன் ராம்பால், 5வது சாரா அர்ஜுன், அவங்க தான் கதாநாயகி. போக நம்ம மாதவன் இருக்காப்புல, இது போக ராகேஷ் பேடி, இவங்க தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். அதே மாதிரி சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயுமே நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க என்ன எடுத்துக்கிட்டாங்களோ அது அழகாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். விகாஸுடைய சினிமோட்டோகிராஃபி உண்மையாக ரிச் அண்ட் கிராண்டியராக இருக்குது, விஷுவலி ஸ்டன்னிங்காக இருக்குது. இதெல்லாம் தாண்டி அடையப்பா கேமராவை எங்கோண்டே வச்சாலும் உள்ள 1000 பேர் 2000 பேர் இருக்காங்க எப்போ ஒரு ஃப்ரேமுக்குள்ள. இதில் ஒரு சில காட்சிகளை இவங்க சிஜிஐயில் அங்கங்கே லைட்டாக மேட்டை கட்டி மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தும் அது பெருசாக நம்மளால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கனக்கச்சிதமாக இருக்குது இவங்களுடைய அந்த சிஜிஐ ஒர்க்கு. அதே மாதிரி இந்த படத்தில் எஸ்எஃப்எக்ஸ் டீமையும் நீங்கள் பாராட்டி ஆகணும். சும்மா வெட்டி வீசி இருக்காங்க சரமாரியா. அதை விட முக்கியமாக கழுத்தை அறுக்கக்கூடிய சீனு, ஒரு பெரிய இடக்கல் எடுத்து தலையை அடிச்சே சிதைக்கக்கூடிய அளவுக்கு காட்சிகள்லாம் வலுவாக ரொம்ப கொடூரமாக உள்ள வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் எங்கேயுமே பிசிறடிக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு தரமாக தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க இவங்க. இது போக அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா, 80s 90s எந்த பாப் சாங்ஸ், என்ன மாதிரி சாங்ஸ் எல்லாம் வைப் பண்ணாங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள். அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஹவா ஹவா பாட்டாகட்டும், உஷா உதிப் பாடின ரம்பாஹோ அந்த பாட்டாகட்டும், அதே மாதிரி தம் மாருதம் அந்த பாட்டாகட்டும்னு சொல்லி பல கிளாசிக்கலான படங்களில் இருக்கக்கூடிய பாட்டாகட்டும், பாப் சாங்ஸ் ஆகட்டும்னு சொல்லி அங்கங்கே உள்ளே வச்சு வேறு விதமாக தெரிக்க விட்டாங்க. தேட்டரே வைபான மூமெண்ட்டு அது எல்லாமே. அதுலேயும் குறிப்பாக நம்ம சஞ்சய் தத்தோடைய இன்ட்ரோலாம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணமே ஒரு பாட்டு தான். அது என்ன நான் சொல்ல வரும்ல, நீங்கள் படத்தை போய் பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. இப்படி பல சம்பவங்கள் இருக்குது. ஒரு பக்கம் தேங்கப்பா வேற லெவலில் படம் போலே அப்படிங்கிறீங்களா, இல்லைங்க அது ஆக்சுவலி ஒரு நல்ல படம் தான். பட் இதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு, என்னதான் ரியல் இன்சிடென்ட்ஸில் இருந்து ரியல் ஈவெண்ட்ஸில் இருந்து அதை தெளிவி கற்பனையாக நாங்கள் ஒரு படத்தை வந்து புனிந்து தான் அதை கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டைட்டில் கார்ட்லேயே தெளிவாக போட்டால் கூட இந்த மாதிரி கதை ஒன்றும் நம்ம தமிழ் சினிமாவுக்கோ இல்லை இந்திய சினிமாவுக்கோ கூட புதுசு கிடையாது. ஏன்னா நம்ம கேப்டன் நடிச்சு எத்தனை படங்கள் இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதனால கதைக்களமாக பார்க்கும்போது எனக்கு அது ஒன்றும் பெரிய ஃப்ரெஷ்ஷான டேக்கெல்லாம் கிடையாதுங்க. அந்த மாதிரி நிறைய படம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுத்தது. அதே மாதிரி கதாநாயகன் கதாநாயகிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த காதல் காட்சிகளாகட்டும்,
அவங்களுக்கு நடுவில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அந்த பாட்டே செம்மையான பாட்டு தான், அது வேறு விஷயம். ஆனால் எங்கள் சீன் நல்லா தான் இருக்குது, அந்த பாட்டு நல்லா தானே இருக்குது, செம்மையாக இருக்கேங்க இப்படின்னு இந்த செம்மையாக இருக்கேங்கன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் கடைசியில் 3 மணி நேரம் 34 நிமிஷம் ஓடுது இந்த படம். நிச்சயமாக அந்த படத்துடைய லென்த்து அப்படிங்கிறது உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பயங்கர லென்த்தாக போதுங்கிற ஃபீல் உங்களுக்கு வந்தே தீரும். இது எல்லாமே போக செகண்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்சிகள் எல்லாம் நல்லா தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில படங்களில் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் தேவையில்லைங்க, மொத்தமாக வெட்டி தூக்கி போடலாம்னு. இந்த படத்துலலாம் அதிகபட்சம் ஹீரோ ஹீரோயினுக்கான அந்த காம்பினேஷன் சீக்வன்ஸை 1-2 கட் பண்ணி தூக்கி போட்டானே தானே தவிர மற்றபடி எல்லா காட்சிகளும் கம்பல்சரியாக உள்ளே இருந்தே ஆகணும். ஆனால் ஒரு காட்சிகளையும் கொஞ்சம் நீட்டி முழுங்கி தான் இவங்க அதை நரேட் பண்ணிட்டு போயிருக்காங்களோ, கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஓவராலாக அந்த படம் இந்த அளவுக்கு வலிச்சுக்கிட்டு போனதுக்கு நிச்சயமாக இதுவும் ஒரு காரணம் தான். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னவோ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு அப்பீலிங் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் உங்களுக்கு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லரோ இல்லை கேங்ஸ்டர் கிரைம் ட்ராமாஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக தேட்டரில் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான படம் தான் இது. அடல் கனடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் கழுத்தை அறுக்கக்கூடிய, கேமரா முன்னாடியே கழுத்தை அறுக்கக்கூடிய காட்சி இருக்குது. நான் சொன்ன மாதிரி இடக்கல் எடுத்து தலையை அடிச்சே சிதைக்கக்கூடிய காட்சி அமைப்புலாம் இருக்குது. அந்தளவுக்கு கொடூரத்துடைய உச்சமாக சாப்பிடத்துக்கே டப்பு கொடுக்குற லெவலில் ஒரு சில காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது. அதனால் இந்த படம் A சர்டிஃபைடு தான் வாங்கியிருக்குது. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சின்ன பசங்கள்லாம் உள்ளே விட மாட்டாங்க. இந்த படம் நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.